ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியம்மன் மேடு முத்து நகை அப்படின்ற வீட்டுக்கு முன்னாடி தாங்க நிற்கிறேன். இது வந்து குளத்தூரில் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம என்ன விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டாலும் ஒரு நாளும் புது நாள் ஒரு விஷயமும் நமக்கு புதுசாக தெரியும். நம்ம கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான். கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நாம் இந்த மாதிரி டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகும்போது நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து இல்லை அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் மாற்றி பண்ணும்போது நமக்கு அது ஒரு நல்ல லேர்னிங்காக இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் அவங்கவுங்க இல்லத்திலே போய் பண்ணும்போது நமக்கும் நிறைய R&D பண்ண மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பரான இந்த ஷோ இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வரதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி நம்ம தொடங்குவோம். முத்து நகை வீட்டுக்கு போகலாம். பேர் பிரம்மாண்டமாக இருக்குது. முத்து நகை ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் முத்து நகை. பேரே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. முத்து நகை நகை கடையே இங்கே தான் இருக்கா அப்படின்னா இல்லை என்ன பேர் அது? ஆக்சுவலாக முத்து நகைன்னா என்ன? இல்லை அப்பா வச்சாங்க. அவங்க தமிழ் பண்பாடு அவங்க வீட்டில் அசோகன், சங்கமித்ரை, முத்து நகை, தமிழ் அரசி இந்த மாதிரி தான். அவங்க தகப்பனார் தமிழ் மேல் உள்ள பற்றின் காரணமாக இந்த முத்து நகை வாரி உங்களுக்கு சூடி விட்டார். சூப்பர் சூப்பர். இது உங்கள் சன்னா? ஆமாங்க. என்ன படிக்கிறீங்கப்பா? 6th. நல்லா படிப்பீங்களா? சூப்பர். மம்மி நல்லா சமைப்பாங்களா? என்ன சமைப்பாங்க? நிறைய சமைச்சு போடுவாங்க. எல்லாமே சமைச்சு போடுவாங்களா? சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? சார் கே பார்த்திபன் மேடம். சார் என்ன பண்ணுறாங்க? சிண்டிகேட் பேங்க்கில் கேஷியராக இருக்கு. சூப்பர் சூப்பர். எப்படி சார் உங்களுக்கு காலையில் போனீங்கன்னா திருப்பி 6 மணி வரைக்கும் அப்படியே டயர்டாக இருக்குமே, சாப்பாடெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவீங்க? கையில் லஞ்ச் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிடுவாங்க. என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுப்பாங்க அவங்க? ஒன்லி வெஜிடேரியன் தான் கொண்டு போவோம். சண்டே ஒன்லி நான்வெஜ்ஜு. சாம்பார், மற்றபடி ரசம்லாம் கிடையாது. இந்த வெரைட்டிஸ் ஏதாவது பொரியல். ஆமாம், ஒரு பொரியல் குழம்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். இந்த பையனுக்கு அதே மாதிரி தானே? எல்லாரும் காலையிலே ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் சாப்பாடு கட்டுறது பெரிய வேலையாட்டு இருக்கு உங்களுக்கு? பொண்ணுக்கும் கட்டுறேன். பொண்ணு வேற இருக்காங்க. சூப்பர். பொண்ணு என்ன பண்ணுறா? இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் வேலை செய்யுதுங்க. ஓகே. பெரிய பொண்ணு பானுப்பிரியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு MSc கம்ப்யூட்டர் படிச்சு அதுவும் இருக்கோ ஹோம் ஃபைனான்ஸில் வேலை செய்யுது. ஓகே 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 சூப்பர். இதுதான் கடைக்குட்டி அப்படின்னா? ஆமாங்க. சூப்பர். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி கொண்டைக்கடலை இருக்குங்களா, அதில் பிரிஞ்ச் பண்ணுறேன். சூப்பர். சரி, கிச்சன் போகலாமா? போகலாங்க. முத்து நகை, நீங்கள் இப்போ பிரிஞ்சி பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா? கொண்டைக்கடலை பிரிஞ்சி. இந்த கொண்டைக்கடலை பிரிஞ்சி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பயன்படுத்தி பண்ணுறீங்க அப்படின்றத அப்படியே பார்த்து சொல்லுங்கள் பாப்பா. கடை எண்ணெய், பட்டை இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பீன்ஸ், புதினா இலை, கேரட், தக்காளி, உப்பு, கேசரி பவுட்ரு, மிளகாத்தூள். கொண்டைக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாங்க. நெய் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, வெறும் எண்ணெய் மட்டும்தான். சூப்பர். நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க. என்ன வேணுமா? ஆமாங்க. அரிசி ஊற வச்சுட்டிங்களா? ஆமாங்க. எவ்வளோ அரிசி? 1/4 கிலோவா? ஆமாம். ஒரு டம்பர், ஒரு வழக்கு, ஒரு அழகு. ஓகே சரி. பட்டை இலை. அடிக்கடி வீட்டில் பண்ணக்கூடிய ஐட்டம் என்னவா இருக்கும்? நான் சாம்பார் தாங்க. வெஜிடபிள் தான் மேக்ஸிமம். சாம்பார், காரக்குழம்பு. ஆமாம், கதம்பா சாம்பார் அடிக்கடி வைப்பீங்க. ஆமாங்க. உங்கள் வீட்டுக்காரர் கூட டிஃபன் பாக்ஸில் தான் கொடுத்து அனுப்பிங்கன்னு சொன்னார். ரொம்ப பிடிக்குமா அவருக்கு? சூப்பர் சூப்பர். அஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு. ஸோ அந்த பிரிஞ்சி லீஃபை போட்டு நம்ம பண்ணுறதுனால இதுக்கு பிரிஞ்சி பேர் இல்லையா? ஆமாங்க. ஓகே. பிறகு என்ன போட போகிறீங்க? ஆனியன். வெங்காயமா? போதுமா? போதும். கரம் மசாலா போட்டிருக்கீங்க, எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கீங்க. ஆமாம். ஓகே. ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாத்தையும் போட்டு. இல்லை அப்படியே டேரெக்டாக குக்கரில் பண்ண? ஆமாங்க. வெங்காயம் எவ்வளோ நேரம் வதங்கணும்? 2 நிமிஷம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்? ஆமாங்க. போதுமா? போதும் மேடம். புதினா இலை, இந்த காயெல்லாம் அப்போ போடுவீங்க? இது வதங்கிட்டு மேடம். சரி. காய் போட்டுடலாமா? காய் போடலாமா?
இப்போ போடணும். போடலாமா? ஆமாம், மூக்கடலை போடணும். போட்டுருவா? போட்டுருங்க. தக்காளி போடுங்க. போடுவா? போடுங்க. பச்சை மிளகா போடுங்க. எலுமிச்சை பழம் எதுக்கு? லாஸ்ட்டாக மேம், அது கொஞ்சம் குழஞ்சா கொஞ்சம் நிறையா இருக்கும். கருவேப்பிலை தேவையில்லை, லாஸ்ட்டாக கடைசியாக. சாப்பாடுலாம் சமைக்கிறதுக்கு யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? எங்கள் நாத்தனார். உங்கள் நாத்தனார் தான் நல்லா சமைப்பாங்களா? நல்லா சமைக்கலாம். ஓகே, அவங்க பேர்? பவானி. பவானி. அம்மா கிட்டலாம் சமையல் ஒன்றும் கற்றுக்கிட்டது இல்லையா நீங்கள்? இல்லை. அம்மா கிட்ட சமைச்சது இல்லையா? அம்மா சமைக்க வச்சு கொடுத்தது இல்லையா? இல்லை, செய்ய விட மாட்டாங்க. கிச்சன்லேயே நான் போனது இல்லை. ஆமாம். செல்லம். ஆமாம். ஓகே. இப்போ வந்து உங்கள் அம்மா கிட்ட கோச்சிருக்கீங்களா என்னைக்காவது? சின்ன பிள்ளைல எனக்கு சமையலே கற்றுக் கொடுக்காம இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நான் என் வீட்டுக்காரர் போய் என்ன சமைச்சு போடுவேன் அப்படின்னு என்னைக்காவது கோச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் கோச்சிருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி, அப்புறம் சமையலே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களே, வீட்டுக்காரர் சமையலுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம், கஷ்டப்பட்டேன். எனக்கு என்ன தெரியாது. போட்டு அவரை காலி பண்ணீங்க? இல்லை, எங்கள் நாத்தனார் செய்யும்போது அதை பார்த்து தான் செய்ய தெரியும். எனக்கு அது சின்ன வயசு, 17 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. அதனால எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. ஸோ சமையல் வந்துட்டு அவங்க செய்யும்போது பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அப்படியே சமைச்சு கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்காரர் சமைச்சு போட்டுட்டு என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோன்னு எதுக்காவது வெயிட் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது அந்த வயசு. அந்த வயசு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ எப்போ தான் சமைச்சு போட ஆரம்பிச்சிங்க தனியாக வந்து வீட்டுக்காரருக்கு? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கல்யாணம் ஆகி 5 வருஷம் தனி கொடுத்துடும். அரிசி போட்டோம் மேடம். போட்டுருது. அரிசி இது என்ன அரிசி? பச்சரிசியா புழுங்கல் அரிசியா? புழுங்கல் அரிசிங்க. புழுங்கல் அரிசி. பார்பாயில் ரைஸ், அரவேக்காடு. ஆமாம். புழுங்கல் அரிசி பண்ணால் தான் நல்லா இருக்குமா இது? ஆமாங்க, இது பிரியாணி அரிசியும் பண்ணலாம். டக்குன்னு நம்ம ரெடி ஆகிறதுக்கு இது சேர்ந்து பசங்களுக்கு காலையில் டிஃபன் கட்டி சாப்பாடு லஞ்சு கட்டி அனுப்பிச்சிடலாம். இது காலையில். அரிசி அதில் போட்டு கலக்கிக்கணும் இல்லையா? இந்த அளவு தண்ணி ஊற்றணும் மேடம். அந்த பாத்திரம் வேணும். இந்த அடுப்பத்துக்கு தண்ணி சுட வைக்கவா? நான் அப்படியே ஊற்றிடலாம். இதிலே போட்டுக்கலாம். ஆமாம். 5 வருஷம் கழிச்சு சமைச்சு போட்டீங்க, சாப்பிட்டுட்டு பாராட்டினாரா அவங்கள? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லாமல் சொல்லுவாரா, உண்மையிலுமே சொல்லுவாரா? இல்லை, சமையல் சுமார் தான். சமையல் சுமார் தான் இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷன் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்காரு. எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு மேரேஜ் ஆகி? 26 வருஷம். 26 வருஷம். டேங்கப்பா சார், உண்மையிலுமே நீங்கள் பெரிய மனுஷன் சார். நீங்கள் போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. சரி. எவ்வளோக்கு தண்ணி வைக்கிறீங்க அரிசிக்கு? எவ்வளோ ஒரு கப்பில் எவ்வளோ அரிசி இருக்கோ 2 டம்ளர். அது மாதிரி தண்ணி. உப்பு வேணுமா? கல் உப்பு பயன்படுத்தினா தான் நல்லா இருக்கும். ஆமாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் டீஸ்பூன். இதெல்லாம் இது பிரியாணி. இது என்ன தூள்? பிரியாணி. இது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். ஆமாம். கேசரி பவுடர். கேசரி பவுடர். இந்தாங்க. இது எதுக்கு போடுறீங்க? கலர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா. ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சும்மா கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குதுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உடல் வந்து அழற்சியாக ஆகிடும். அதாவது எந்த ஒரு விஷயமே நமக்கு இயற்கை தான், செயற்கை தான் இல்லையா? ஸோ நேச்சுரலான விதத்தில் இப்போ நம்ம ஒரு காற்றே வந்துட்டு வெளியில் போய் சுவாசிக்கிறதும், ஒரு ரூமுக்குள்ளே ஃபேனை போட்டுட்டு காற்று வாங்குறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் இயற்கையோட ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒத்து போயிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களுக்கு நமக்கு உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ணுக்கு அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கலந்து போடுறது, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் போடுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி சட்டப்படியே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் எங்களுக்கே ஹோட்டல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கன்ஃபெக்ஷனரி டெசர்ட்ஸு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி போடலாம். அங்கீகரிக்கப்பட்ட அந்த வர்ணங்களை தான், உணவு சாயங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமே தவிர்த்து இதை மாதிரி பொட்டலங்களில் வைக்கிற கேசரி பவுடர் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை நம்பி சாப்பிட வர்றாங்க விருந்தாளிங்க, கெஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும், அதை விட முக்கியமாக ஆரோக்கியமான ஹைஜீனான ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால
ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது அப்படியே வீட்லேயும் ப்ராக்டிஸ் ஆகிட்டு. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா இந்த குழம்பு மிளகாத்தூள் போடுறீங்க இல்லையா, இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் வீட்டில் ரெடி பண்ணுறது. கலர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் காஷ்மீரி சில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்லி இருக்கும், இல்லை பைடிகை சில்லின்னு ஒரு சில்லி இருக்கும். அந்த 2 சில்லியும் நீங்கள் வந்துட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சி அந்த சில்லிக்கு போட்டிங்க அப்படின்னா கலர் ரியலாகவே ரெட் கலராக வரும் உங்களுக்கு. சரி. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. சரி. சூப்பர். இப்போ என்ன விசில் வரணுமா? எவ்வளோ விசில் வரணும்? 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்தால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிடுங்க. ஸ்டீம் போயிடுச்சு, அதில் எடுத்து வச்சுக்கலாமா மறுபடியும்? சரிங்க. ஓப்பன் பண்ண போகிறீங்களா? ஓகே, பண்ணுறீங்களா? பூங்கலரிசி சோறு, கொண்டக்கடலை பிரிஞ்சி இல்லை, சரியாயிடுச்சா? லெமன் ஒன்று ஊற்றிக்கலாம். லெமன் இப்போ புழியணுமா? கருவேப்பிலை கடைசியாக போடணும் நீங்கள். இப்போ போடணுமா அதை? போட்டு. தக்காளியும் போட்டிருக்கீங்க, லெமனும் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாங்க. கரெக்டுமா? இது மாற்றிக்கலாமா? அள்ளி வைக்க பார்ப்போம். கொண்டக்கடலை பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட அந்த மசாலா ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கலந்து கொண்டக்கடலை ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. ரைஸோடு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். கொண்டை கடலை பிரிஞ்சி தேவையான பொருட்கள்: எண்ணெய், பட்டை, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, பீன்ஸ், புதினா, கேரட், தக்காளி, உப்பு, கேசரி தூள், குழம்பு மிளகாய் தூள், கொண்டை கடலை, எலுமிச்சை, பிரியாணி தூள். செய்முறை: குக்கரில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பட்டை, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கேரட், பீன்ஸ் சேர்த்து வதக்கவும். பின்பு கொண்டைக்கடலை, தக்காளி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பின்பு அரிசி, தேவையான அளவு தண்ணீர், உப்பு, மஞ்சள் தூள், பிரியாணி தூள், குழம்பு மிளகாய் தூள், கேசரி தூள் சேர்த்து கலந்து மூடி போட்டு 2 விசில் வரும் வரை வேகவிடவும். இறுதியாக எலுமிச்சை சாறு, கறிவேப்பிலை சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்பொழுது கொண்டைக்கடலை பிரிஞ்சி தயார். முத்துநகை பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டக்கடலை பிரிஞ்சி, அதாவது கல்யாணம் 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட ஒன்றுமே தெரியாமல் 5 வருஷம் அப்படியே நாத்தனாரி சமைக்கிறதே பார்த்து கடைசியாக வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.